திமுக தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் பரிசு, 2000 ரூபாய் உரிமைத் தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகளுக்கு பெண்களிடம் அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. தேர்தல் வாக்குறுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக இந்த கூப்பனுக்கு 8000 ரூபாய் கொடுக்கறது மகளிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்யூஷுவல் வீட்டில் எல்லாருமே அம்மா போய் அப்பாட்ட இது வாங்கி கூட கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் வச்சு அம்மாவுக்கு பிடிச்சது அம்மா வாங்கிக்கலாம், அப்பாவை டிபெண்ட் பண்ணி வேணாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிக்கை வெளியிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்களுக்கு 8000 ரூபாய் பரிசு கூப்பன் வழங்கியதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மூலியமா நாங்க இந்த பொருள் தான் அப்ப வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லாம எதனாலும் வாங்கிக்கலாங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜு பையன்களுக்கு இந்த ஃபுட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்க என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை. மேலே காசு ஏதாச்சும் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்துக்குவோம். அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அப்படி இல்லையா வாஷிங் மிஷினே கொஞ்சம் எனக்கு இதாக சிரமமாக இருக்குது. துணி துவைக்க பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வாஷிங் மிஷின் எடுத்துக்குவேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும். சப்போஸ் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த டைமில் நம்ம கையில் காசு இருக்காது இல்லைங்களா, எப்படி மாற்றுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அந்த டைமில் இந்த கூப்பன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயே மாற்றிக்கலாம். கூப்பன் வச்சு அந்த பொருளை சரி பண்ணிக்கலாம். நல்ல திட்டம் தாங்க கொண்டு வந்திருக்கிறது, நல்ல திட்டம் தான். நான் 1000 ரூபாய் இதில் எனக்கு கணவன் இல்லை, நான் இருக்கிறத வச்சு வாழ்கிறவ. எனக்கு சில உடம்பு உபாதைகள் எல்லாம் இருக்குது. மருத்துவ செலவுக்கெல்லாம் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் கூடுதலாக கொடுக்கறனால ஒரு சின்ன சேமிப்பும் செய்வேன். நான் எனக்கு உண்டான அன்றாட தேவைகளை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதை நான் வரவழைக்கிறேன். முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக செய்திருக்காரு. அதே போல இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் நம்ம எங்கனாலும் எதுனாலும் வாங்கிக்கலாம். பெண்களுக்கு மத்தியில இந்த தேர்தல் அறிக்கை மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதனால பெண்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் பார்த்து மாத்திரை சொல்லுவோங்க சார். வீட்டில் ஒரு ஏதோ ஒன்று காப்பிக்கு போய் வைக்கலாம், ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குதுங்க சார். இன்னும் அவர் நல்லாவே இருக்கணும் சார். கொஞ்சம் 8000 ரூபா சாலியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக தான். எங்கிட்ட கொஞ்சம் ரிப்பேரெல்லாம் இருக்குது, மாற்றிக்கலான்னா மாற்றிக்கிறோம். அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பணம் வருது 1200 ரூபா. 2000 ரூபாயை ஆக்கியிருக்காங்க. எங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல சலுகையாக இருக்கும். வீட்டில் இல்லாத இருக்கும் எல்லாம் வாங்கி வச்சுப்போம். எது இல்லையோ அது தேவைன்றதை நாங்கள் வாங்கி வச்சுப்போம். 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பல பொருட்கள் ரிப்பேராக இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம், அதை மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்கலாம். இப்போ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக வரும்னு நினைக்கிறேன் நான். பிள்ளைங்களாம் இந்த செலவு பண்ணதில்லை. நாங்கள் இந்த 2000 வாங்கினா ஏதோ எங்கள் பொட்ட பிள்ளைங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் செலவு பண்ணிக்க வேண்டியது தான். பிள்ளைங்களாம் எந்த பசங்க யார் பார்க்குறாங்க இந்த காலத்தில்? எந்த பசங்களும் பார்க்குறதில்ல, யாரும் பார்க்குறதில்ல. ஏதோ பொட்ட பிள்ளைங்களுக்கு நாங்கள் வவுறு பிழைக்கிறதுக்கு அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. ஒரு மருந்து செலவு, மாத்திரை செலவு, ஊசி செலவுக்கு இது மாதிரி தான் இருக்கும். வீட்டு வேலைக்கு தான் போகிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். கடை ஒன்று வச்சுக்கிறேன். பாப்பாவுக்கு பாலுக்கு, வீட்டு குடும்பத்துக்கு அரிசி வாங்குறதுக்கு உதவுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.